ரங்கநாதன் அந்த ஊர்ல பெரிய ஜமீன்தார். அவரு வீட்டுக்கு வெளியில இருக்கிற திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ பூசாரி ஜமீன்தாருடைய பொண்ணோட ஜாதகத்தையும் பஞ்சாகத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய முகத்துல ஏதோ ஒரு தடுமாற்றம். பக்கத்துல ராமையா விசிறிக்கிட்டு இருந்தான். என்ன பூசாரி, காலையிலேயே என்னோட ஜாதகத்தை உத்து உத்து பார்க்குறீங்களே, என்ன எனக்கு எதனா பிரச்சனை வரப்போகுதா? இல்லை என் சொத்து மேலே யாருன்னா கண்ணு வச்சிருக்காங்களா? அப்போ பூசாரி, ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஜமீன்தார் ஐயா. உங்கள் ஜாதகத்தில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் பொண்ணு லக்ஷ்மியோட ஜாதகத்தில் தான். ரங்கநாதன் கோவமா, என்ன ஆச்சு? என் பொண்ணோட ஜாதகத்தில் என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, பொண்ணோட ஜாதகத்தில் 7வது இடத்துல சனியோட பார்வை இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணத்தை பண்ணி ஆகணும். ஆனால் வரப்போகிற மாப்பிள்ளை தான். மாப்பிள்ளைக்கு என்ன, ஏதாவது ஜமீன்தாரோட பிள்ளையா தான் இருப்பான், அவ்வளவுதானே? பூசாரி கொஞ்சம் தைரியத்தோட, இல்லைங்க ஐயா, பொண்ணோட ஜாதகத்தில் பொண்ணு ராணியாக இருந்தாலும் புருஷங்கிற இடத்துல தான் ஏதோ தரித்திரம் உக்காந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமா உங்கள் பொண்ணு ஒரு பிச்சைக்காரனை தான் கல்யாணம் பண்ணிப்பா. ஜமீன்தார் சத்தமா சிரிச்சு, பூசாரி, அந்த ஜாதகத்தில் ஏதோ தப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா உனக்கு சரியா ஜாதகம் பார்க்க தெரியாம இருக்கும். இந்த ஊர் ஜமீன்தார் ரங்கநாதனுடைய பொண்ணு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிப்பாளா? அந்த கடவுளே நினைச்சாலும் அது நடக்காது. ஐயா, இது விதிங்க ஐயா, யாராலையும் மாற்ற முடியாது. விதியை பணத்தால் மாற்ற முடியும்னு உனக்கு தெரியல போல. வேணுன்னா பார்த்துக்கிட்டே இரு. அடுத்த பௌர்ணமிக்குள்ள பக்கத்தூர் ஜமீன்தாரோட பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு உனக்கு காமிக்கிறேன். அப்பதான் வெளியில கேட் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. பணம் இருக்கிற திமிரில் விதியை மாற்ற முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, முதல்ல கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. அப்ப ராமையா அவனை பார்த்து, டேய், யார் இது? எங்கள் ஐயா கோவத்தில் இருக்காரு, இப்போ பிச்சை போட முடியாது, போ. பசிக்கும் கோவத்துக்கும் என்னப்பா வித்தியாசம்? பசி வயிற்றுக்கு, கோவம் தலைக்கு, இது ரெண்டுமே ஆபத்து தான். ஜமீன்தார் எழுந்துச்சு நின்னு, யாருடா அவன்? என் வீட்டு முன்னாடியே நின்றுக்கிட்டு என்னைய பேசுகிறான். ராமையா, போய் அவனை கூட்டிகிட்டு வா. ராமையா போய் கிழிஞ்சு போன துணி போட்டுக்கிட்டு கழுத்துல ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு இருந்த சிவையாவை உள்ள கூட்டிக்கிட்டு வந்தான். என்னடா பிச்சைக்காரா, திமிரு அதிகமாயிடுச்சா? எல்லாரும் தலை குனிஞ்சு என்ன கும்பிடுறாங்க, உனக்கு என்ன திமிரு அதிகமாயிடுச்சோ? தலை வணங்க வேண்டியது கடவுளுக்கு முன்னாடி, உங்களை மாதிரி ராட்சசனுக்கு முன்னாடி இல்லை. உங்களுக்குள்ள திமிருங்கிற ராட்சசம் இருக்கிற வரைக்கும் உங்க பார்வைக்கு கடவுள் தெரியாதுங்க ஐயா. வாய மூடு. இந்த பூசாரி எனக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து எனக்கு நீயே அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஒரு பிச்சைக்காரனை என் பொண்ணு கட்டிப்பான்னு கேட்டதும் எனக்கே சிரிப்பு வருதுடா. ஜாதகம் சொல்றது பொய்யாகாதுங்க ஐயா. விதியை யாராலையும் மாத்தியெல்லாம் எழுத முடியாது. உண்மையிலேயே உங்க பொண்ணை கட்டிக்க போறவன் ஒரு பிச்சைக்காரனா இருக்கலாம். ஏன், அந்த பிச்சைக்காரன் நானா கூட இருக்கலாம். ரங்கநாதர் ரொம்ப கோவத்தோட, என்னடா சொன்ன? நீ என் பொண்ணை கட்டிக்க போற புருஷனா? எவ்வளவு தைரியம்! ராமையா, இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளு. வேணாம், இவன்கிட்ட ஒரு சவால் விடுறேன். சவாலா? ஆமாண்டா, சவால் தான். இன்னும் ஒரே ஒரு வாரத்தில் ரொம்ப பெரிய பணக்காரன் ஒருத்தனுக்கு என் பொண்ணை நான் கட்டி கொடுக்க போகிறேன். அது நடந்துட்டா நீ இந்த ஊரை விட்டே வெளியில் ஓடி போயிடணும். ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா என் எல்லா சொத்தையும் உன் பேரில் எழுதி வச்சு என் பொண்ணையும் கட்டி கொடுக்குறேன். இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? அப்போ சிவையா அமைதியா, உங்கள் சொத்து எனக்கு தேவையில்லைங்க ஐயா. ஆனால் விதியை மாற்ற முடியாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஒரு வாரம் தானங்க, இதோ இந்த திண்ணையிலேயே நான் இருக்கிறேன். ராமையா, இவன் இங்கேயே இருக்கட்டும். என் பொண்ணோட கல்யாணத்தை பார்த்து திருந்தட்டும். ரங்கநாதனுடைய மனைவி பார்வதி அம்மா ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணு லக்ஷ்மியும் தலைகுனிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஏங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த தெரு பிச்சைக்காரன் கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம மான மரியாதை என்ன ஆகுறது? நீ கொஞ்சம் வாய மூடு பார்வதி. அவன் என்ன பார்த்து என்னெல்லாம் சொன்னான். அவனுக்கு நான் யாருன்னு நிரூபிக்கணும் இல்லையா? அதனால தான் இங்கேயே இருக்க சொன்னேன். ஆனா அந்த பூசாரி சொன்னது எல்லாம், அந்த பூசாரிக்கு அறிவு போயிடுச்சு போல. இப்பதான் நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். நம்ம பக்கத்து ஒரு ஜமீன்தார் பையன் கோபால் வர்மா இருக்கான் இல்லையா? அவனுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். அவங்களும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி பொறுமையா, அப்பா, அந்த கோபால் வர்மாவை பத்தி ஊர்ல எல்லாரும் தப்பா பேசிக்கிறாங்களே, அவருக்கு கெட்ட பழக்கம்லாம் இருக்கா,
அவரு எப்படிப்பா? ஷோ வாயம்மோடு, நீ ஒரு பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்? ஜமீன்தாருனா சின்ன சின்ன பழக்கம்லாம் இருக்க தான் செய்யும். நாம பார்க்க வேண்டியது அவங்களுடைய வசதியும் பணத்தையும் தான். நாளைக்கே பொண்ணு பார்க்க வராங்க, நாளான்னைக்கு கல்யாணம். நாளானிக்கா? இவ்வளவு சீக்கிரமா கல்யாணமா? ஆமா, அந்த பிச்சைக்காரன் முன்னாடியே என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். எல்லா ஏற்பாட்டையும் பார்த்துக்கோ. கோபால் வர்மாவும் அவனுடைய அப்பாவும் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மிய கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாங்க. கோபால் வர்மா உடம்பெல்லாம் நகையை போட்டுக்கிட்டு கண்ணுல ஏதோ ஒரு மயக்கத்தோட உட்காந்துக்கிட்டு இருந்தான். ரங்கநாதா, உங்க பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. என் பிள்ளைக்கு உங்க பொண்ணு ஏத்த பொண்ணு தான். சந்தோஷங்க, எனக்கு அதுதான் வேணும். ஆமா, இந்த வரதட்சணை எல்லாம். அப்போ கோபால் வர்மா குறுக்குல வந்து, மாமா, வரதட்சணை எல்லாம் அப்பா பார்த்துப்பாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற தோட்டம், ஊர் எல்லையில இருக்கிற பங்களா, இதை என் பேர்ல எழுதி வைக்கிறீங்களா? ரங்கநாத கொஞ்சம் கவலையா, அதுவா? சரி, மாப்பிள்ளைக்கு கொடுக்கறதுல எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரே பொண்ணு தானே இருக்கு. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாம், நாளைக்கே கல்யாணம். அப்ப பார்வதி அம்மா புருஷன்கிட்ட, ஏங்க இந்த பையன் ஏதோ வியாபாரம் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே, கொஞ்சம் பையனை பத்தி விசாரிச்சிங்களா? நீ சும்மா இரு பார்வதி. வெளியில இருக்கிறானே பிச்சைக்காரன், அவன் இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கல்யாணத்தை நடத்தி அவன் சிரிப்பை அடக்கணும். வீட்டுக்கு வெளியில சிவையா உட்காந்துக்கிட்டு இருந்தான். ராமையா அவனுக்கு காவல. அப்போ சிவையா மனசுக்குள்ள, எல்லாம் கனவு, எல்லாம் கற்பனை. தங்கத்துல சங்கிலிய மாட்டிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் இந்த ஜமீன்தாரு. வரப்போற புயல் இவன் கண்ணுக்கு தெரியல போல. ஏன்பா இவ்வளோ சந்தோஷமா இருக்கியே? நாளைக்கு எங்க சின்னம்மா கல்யாணம். நீ தோத்து போயிட்டப்பா, மொட்டை முடிச்சிய கட்டு. ஆனா நாளைக்குன்னு ஒரு நாள் இருக்குதே ராமையா, அதையும் பார்க்கலாம் இரு. வீடெல்லாம் பரபரப்பா இருந்துச்சு. வீடு முழுக்க பூக்களால அலங்காரம் செஞ்சிருந்துச்சு. மேலதாள சத்தமும் கேட்டுச்சு. ரங்கநாதன் பட்டு துணியை போட்டுக்கிட்டு தயாரா இருந்தாரு. அப்போ லக்ஷ்மி கல்யாண மேடைக்கும் வந்தா. அவ கண்ணுல தண்ணி. அப்போ ரங்கநாத கர்வமா, ஓசாரி, நல்ல நேரம் முடிய எவ்வளோ நேரம் இருக்கு? இன்னும் 10 நிமிஷம் தாங்க இருக்கு. பையனை கூப்பிடுங்க. ராமையா, சீக்கிரமா போய் சம்மந்தியையும் சொந்தக்காரங்களையும் அப்படியே மாப்பிள்ளையும் வர சொல்லு. ராமையா அங்கிருந்து வேகமா ஓடுனா. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழிச்சு மூச்சை வாங்கிக்கிட்டு ராமையா வேகமா ஓடி வந்தான். ஐயா, ஐயா, என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி மூச்சு வாங்குற? மாப்பிள்ளை எங்க? ஐயா, நாம ஏமாந்துட்டோங்க ஐயா. வீட்டில் மாப்பிள்ளையும் இல்லை, சம்மந்தியும் இல்லை, அவங்க பொருளும் இல்லை. என்னடா சொல்ற? உண்மைதாங்க ஐயா, எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. அந்த கோபாலு உண்மையிலேயே ஜமீன்தார் இல்லையாமா, அவன் கொள்ளக்காரனாமா. அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த நகை, வரதட்சணை பணம், எழுதி கொடுத்த இடத்தோட பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ராத்திரியே ஓடிட்டாங்க. திடீர்னு மண்டபத்துல ஒரு அமைதி. அப்ப பார்வதி அம்மா ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. பாவம் லக்ஷ்மி ஒரு சிலை மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தா. ரங்கநாத தலைகுனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாரு. மோசம், இது மோசம். என்னை இப்படி ஏமாத்திட்டானுங்களே. இனிமே நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? என்ன ரங்கநாதா, என்ன இது? பையன் யாருன்னு தெரியாம கூடமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண? ஐயா, முகூர்த்த நேரம் தாண்டிக்கிட்டு இருக்கு. கல்யாண மண்டபத்துல பொண்ணு உக்காந்ததுக்கு அப்புறம் தாலி கட்டலனா நல்லா இருக்காதுங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஐயா, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. ஆனா முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு. அதுக்குள்ள வேற யாரையாவது உட்கார வச்சு உங்க பொண்ணு கழுத்துல தாலிய கட்ட சொல்லுங்க. கடைசி நேரத்துல திடீர்னு மாப்பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் மான மரியாதை எல்லாமே போயிடுச்சே. அப்பதான் வெளியில இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. நான் தான் இருக்கனேங்க. எல்லாரும் வாசல் பக்கம் பார்த்தாங்க. சிவையா கிழிஞ்சு போன துணியெல்லாம் இல்லாம ஒரு நல்ல துணியை போட்டுக்கிட்டு இருந்தான். அவன் இப்ப பார்க்க ரொம்ப அழகாவும் இருந்தான். நீயா? என்ன, நான் தவிக்கிறத பார்க்கலான்னு வந்தியா? நான் எதையும் பார்க்க வரலங்க. நீங்க தான் வாக்கு கொடுத்தீங்க. பந்தயத்துல நீங்க தோத்து போயிட்டா உங்க பொண்ணு எனக்கு சொந்தம்னு. அதான் சொந்தமாக்கிக்கலான்னு வந்திருக்கேன். ஆனா நான்... அப்ப அதை கேட்டு பார்வதி, என்னங்க வேற வழி இல்லைங்க. இப்படி கல்யாண மேடையில பொண்ணு கல்யாணம் நின்று போச்சுன்னா அப்புறம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும். அந்த திருடனை விட இந்த பிச்சைக்காரனே பரவாயில்ல. அவனுடைய முகத்துல ஒரு தெய்வீக அம்சமும் தெரியுது. கட்டி வச்சிருங்க. ஆமாங்க ஐயா, முகூர்த்தம் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கலாம். அதை கேட்டு ஜமீன்தார்,
என் திமிரு தான் எனக்கு இன்னைக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த பிச்சைக்காரனை என் வீட்டு மருமகனா மாத்தியிருக்கு. சரி, நடக்கட்டும். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுது. லக்ஷ்மி சிவையாவோட கையை பிடிச்சுக்கிட்டு ஊரியலில் இருக்கிற பழைய குடிசைக்குள்ள போனா. வீட்டுக்குள்ள எந்த ஒரு பொருளுமே இல்ல. அப்போ லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வந்த உடனேயே, என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க அப்பா கொடுத்த வாக்கு காப்பாத்திக்கிறதுக்காக தான் உங்க கூட வந்திருக்கேன். என்ன நீங்க தான் பாத்துக்கணும். அப்ப சிவையா, லக்ஷ்மி, நீ ஜமீன்தாருடைய பொண்ணு. பட்டு மெத்தையில படுத்து தூங்குன உனக்கு இப்படி தரையில படுத்தா தூக்கம் வருமா? புருஷன் எங்க இருக்கானோ அங்கதான் பொண்டாட்டிக்கு சொர்க்கங்க. நீங்க பணக்காரனோ பிச்சைக்காரனோ ரெண்டும் ஒண்ணுதான். நல்லது. அப்படின்னா அந்த மூலையில இருக்கிற மண்பானையில கஞ்சி இருக்கு, அதை எடுத்து குடி. நான் இப்ப உடனே வரேன். இப்படியே நாட்களும் போச்சு. லக்ஷ்மி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அந்த வீட்டையே சுத்தம் செஞ்சு கோலம் போட்டு சாமி கும்பிட்டு சிவையா கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. லக்ஷ்மியோட பொறுமையை பார்த்து சிவையா பெருமைப்பட்டான். ஆனா ரங்கநாதன் மட்டும் தான் வாயால தான் திமிராலதான் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரங்கநாதனும் பார்வதியும் பொண்ணு பார்க்கறதுக்காக பொண்ணோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப ரங்கநாதன் பார்வதி கிட்ட, பார்வதி, உள்ள போற தைரியம் எனக்கு இல்ல. பாவம், என் பொண்ணு எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ. உள்ள சிவையா லக்ஷ்மி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு ரங்கநாதன் அங்கேயே நின்னுட்டான். லக்ஷ்மி, இந்த ஒரு மாசம் உன்னோட குணத்தை நான் சோதிச்சு பார்த்தேன். நீ உண்மையிலேயே குணமான பொண்ணு தான். இனி இந்த நாடகம் தேவையில்லை. நாடகமா? என்ன சொல்றீங்க? அப்ப சிவையா அதே வீட்டுல பரண மேல வச்சிருந்த ஒரு பெரிய பெட்டியை எடுத்தான். அந்த பெட்டியை திறந்து லக்ஷ்மி கிட்ட, நான் பிறப்புலையே பிச்சைக்காரன் இல்லை லக்ஷ்மி. அந்த காலத்துல இருந்து ராஜாங்க கிட்ட திவான்களா வேலை பார்த்தவங்க தான் என்னுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க. எனக்கு நிறைய சொத்துங்க இருக்கு. ஆனால் ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு சொத்து பத்துங்க தேவையில்லை. அதனால தான் நான் இந்த மாதிரி ஊர் ஊராக சுற்றி என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆடம்பரமே இல்லாத ஒரு வாழ்க்கைய. அப்போ லக்ஷ்மி ஆச்சரியமா, இதெல்லாம் உண்மையாங்க? ஆமாம், அன்னைக்கு உன் அப்பாவோட திமிரை பார்த்து தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தேன். அது மட்டும் இல்லை, உன் ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை கழிக்கிறதுக்காகத்தான் நான் உன் கழுத்தில் தாலியை கட்டினேன். அதை தவிர எதுவும் இல்லை. இப்போ உன் தோஷமும் நீங்கிடுச்சு, உங்கள் அப்பாவோட திமிரும் போயிடுச்சு. ரங்கநாதனும் பார்வதியும் கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்தாங்க. அப்போ ரங்கநாதன் சிவையாவை பார்த்து, மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை நான் ஒரு பிச்சைக்காரன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வந்த மகான்னு எனக்கு தெரியாமல் போச்சு. மாமா, விடுங்க. பணம் மனுஷனோட வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை, நல்ல மனசு தான் முக்கியம். ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும்போது தங்க பல்லக்கில் போனாலா இல்லை நடந்து போனாலாங்கிறது முக்கியம் இல்லை, அங்கே எப்படி வாழ்ந்தாங்கிறது தான் முக்கியம். பார்வதி அம்மா கண்ணுல ஆனந்த கண்ணீரோட, என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவப்பா, எங்களை மன்னிச்சிடு. மன்னிக்கிறதுக்கு நான் யாருங்க அத்தை? எல்லாம் அந்த கடவுளோட விருப்பம். சரி வாங்க, நாம் இப்போவே நம்ம வீட்டுக்கு போகலாம். என் பேரில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நான் ஏழைங்களுக்கு தானம் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க மாப்பிள்ள, வீட்டுக்கு போகலாம். எல்லாரும் சந்தோஷமா அந்த சின்ன குடிசையில இருந்து ரங்கநாதனுடைய பங்களா வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷத்தோட நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ரங்கநாதனுடைய திமிர் முழுசாவே போயிடுச்சு. பிச்சைக்காரனா வந்த சிவையா உண்மையிலேயே ரொம்பவும் பெரிய பணக்காரன். அவனை பார்த்து எல்லாருமே பெருமைப்பட்டாங்க. லக்ஷ்மியோட பொறுமை தான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுத்துருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணம் இருக்குன்னு நாம திமிரா நடந்துக்க கூடாது, ஏழைங்க நாம மட்டம் தட்டவும் கூடாது. காலம் யாரை எப்படி மாத்தோன்னு யாருக்குமே தெரியாது. பார்வதிபுரம் அப்படிங்கிற சின்ன ஊர்ல ரங்கம்மா பாட்டி, அவங்க பேரு சங்கர், சங்கரோட பொண்டாட்டி சாரதா. இவங்க எல்லாருமே ஏழைங்கன்றதுனால ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு சொந்தமா கொஞ்சம் பூமி இருக்கிறதுனால அதுல விவசாயம் செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ரங்கம்மா பாட்டி அவங்க பேரங்கிட்ட, டே சங்கரு, மழை பெய்யற மாதிரி இருக்கு, எல்லாரும் நாத்து நடுறாங்க, நாம எப்படா நம்ம வயல்ல நாத்து நடுறது? எல்லாரும் பண்ணும்போதே பண்ணாதானே, அப்புறம் நம்ம பின்தங்கிட மாட்டோமா? பாட்டி, அந்த வேலையை செய்யறதுக்காகத்தான் கூலி ஆட்களை தேடி நான் பட்டணத்துக்கு போயிருந்தேன். 4 கூலி ஆளுங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. 4 பேரா? 4 பேர் எப்படிப்பா பத்துவாங்க? ஒரு 5-6 பேர் இருந்தாலும் கூட ஏதோ கொஞ்சம் சமாளிச்சிருக்கலாம். நான் என்ன பண்றது பாட்டி, இப்ப கூலி ஆளுங்க கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சங்கருடைய பொண்டாட்டியான சாரதா, ஏங்க
அந்த 4 பேரு கூட நாம 2 பேரும் சேர்ந்துக்கிட்டா 6 பேரு கூலிங்ல ஆயிடும்ல. அப்போ சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிடும். நாமளும் இந்த வேலையை பார்த்துக்கலாம். இது நல்ல யோசனைதாம்மா. நீங்க 2 பேரும் சீக்கிரமா வேலைக்கு கிளம்புங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு தயார் பண்றேன் அப்படின்னு பாட்டி போய் முதல்ல சமையல் பண்ணி அவங்க 2 பேருக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க. சங்கர் சாரதா 2 பேருமே அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு போகும்போது அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்த கூலி ஆட்கள் அங்கதான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து, வாங்கக்கா, வந்துட்டீங்களா? வாங்க வேலையை ஆரம்பிப்போம். ஆ சரி தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வயல்ல இறங்கி வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமே சங்கர் நாத்து கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவங்க எல்லாரும் நாத்து நட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வயல்ல வேலை நடக்கும்போது அந்த ஊரு ஜமீன்தாருடைய வயலும் கூட சங்கருடைய வயலுக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. அவங்க வயல்லையும் நாத்து நடுற வேலை தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல வயல்ல நாத்து நடுற வேலை எப்படி நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக ஜமீன்தார் அவனுடைய வேலையாட்களோட அங்க வந்திருந்தான். அப்ப அந்த ஜமீன்தார அவனுடைய வேலைக்காரன் கிட்ட, என்னடா லிங்கா, சங்கர் கூட அவன் வயல்ல நாத்து நடுறான் போல தெரியுது. ஆமாங்க ஐயா, ஆளுங்களை மட்டும் வச்சு வேலை செய்யல, அவனும் தான் இறங்கி வேலை செய்யறான். என்ன வேணாலும் சொல்லுங்க, அவனை மாதிரி யாருமே இங்க உழைக்க முடியாதுங்க ஐயா. ஏன் அவன் மட்டும்தான் வேலை செய்வானா? நாங்களாம் இறங்கி வேலை செய்ய மாட்டோமா? இப்ப பாரு, நாங்க வேலை செஞ்சா எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பொம்பளைங்க எல்லாரும் நாத்து நட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜமீன்தார் வேஷ்டியை கூட மடிக்காம சேத்துல இறங்குனாரு. அடி மேல அடி எடுத்து வச்சு அந்த சேத்துல நடக்கும்போது திடீர்னு அவரு வழுக்கி விழுந்துட்டாரு. அத பார்த்து நாத்து நட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சாங்க. ஐயோ, என்னங்க ஐயா இப்படி வந்து விழுந்துட்டீங்க? இதுக்கு தான் சொல்லுவாங்க, புளிய பார்த்து போன சூடு போட்டுக்க கூடாதுன்னு. நமக்கு எதுக்குங்க ஐயா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? டே லிங்கா, கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க போறியா இல்ல கையை கொடுத்து தூக்க போறியா? இருங்க ஐயா, நீங்க என்ன எலி மாதிரியா இருக்கீங்க? யானை மாதிரி தானே இருக்கீங்க, கொஞ்சம் நேரமாகும் அப்படின்னு 2 கையையும் பிடிச்சு அவரை தூக்கி விட்டான். ஜமீன்தார் எழுந்திருச்சதும், டேய், இனிமே எந்த காரணத்துக்காகவும் இந்த வயல்ல மட்டும் நான் இறங்க மாட்டேன். சரிங்க ஐயா, முதல்ல போய் அந்த சேரை கழுவிட்டு வாங்க. நாத்து நடுற பொம்பளைங்கெல்லாம் வேலை செய்யறத விட்டுட்டு உங்களையே பார்த்து சிரிக்கிறாங்க பாருங்க. சரிடா சரிடா, வா முதல்ல பம்பு செட்டுக்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி பம்பு செட்டுக்கிட்ட போய் உடம்புல இருக்கிற சேர் எல்லாத்தையுமே ஜமீன்தார் கழுவினாரு. டே லிங்கா, நான் வீட்டுக்கு போறேன், நீ இங்கே இருந்து வேலை சரியா நடக்குதான்னு பாரு. வேலை முடிஞ்சதும் கூலியை கொடுத்து அனுப்பு. சரிங்க ஐயா. அப்படி லிங்கா அங்கிருந்து வயலுக்கு போனா இந்த பக்கம் ஜமீன்தார் வீட்டுக்கு நேரா வந்துட்டாரு. கொஞ்ச நேரத்துல நாத்து நடுற வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. கூலி ஆட்களுக்கு சீக்கிரமா வேலை முடிஞ்சதும் லிங்கா பணத்தை கொடுத்துட்டு அவனும் அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டான். இந்த பக்கம் சங்கரோட வயலையும் நாத்து நடுற வேலை முடிஞ்சு போயிடுச்சு. வேலைக்கு வந்தவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு தயாராகிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சங்கர் அவங்க கிட்ட வந்து, அக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க, பணத்தை ஒரு 2 நாள் கழிச்சு நான் கொடுக்கவா? ஒரு இடத்துல கேட்டு வச்சிருந்தேன், அவங்க 2 நாளைக்கு அப்புறமா பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அட அதுக்கு என்ன தம்பி, இப்போ நாங்க கேட்டோமா, பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீ கொடு போதும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சங்கர் சாரதா 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ வீட்டுல இருக்கிற பாட்டி, என்னப்பா நாத்து நட்டாச்சா? ஆ, நட்டாச்சி பாட்டி. அப்பாடா, எல்லாரும் செஞ்ச நேரத்துக்கே நம்மளும் நாத்து நட்டுட்டோம். சரி, 2 பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க. சுடுதண்ணி காய்ச்சி வச்சிருக்கேன், ஏற்கனவே நேரமாச்சு, சமைச்சு வச்சிருக்கேன். 2 பேரும் சுட சுட சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னப்போ, வீட்ல எந்த ஒரு மளிகை சாமானும் இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி பாட்டி சமைச்ச? நம்ம ராமையாவோட கடை இருக்குல்ல, அவன்கிட்ட சொல்லி கடனா வாங்கிட்டு வந்தேன்டா. ஏன் பாட்டி கடன் வாங்குற? வேற என்னடா பண்ண சொல்ற? விளைச்சல் கைக்கு வர்றதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கே. அந்த 6 மாசத்துக்கு நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைக்க வேணாம்? அதுக்கு சாப்பாடு வேணாமா? கையில ஒத்த ரூபாய் இல்ல. அதனாலதான் ராமையா கடையில போய் நான் கடன் வாங்கிட்டு வந்து சமைச்சு வச்சிருக்கேன். போங்க, போய் குளிச்சுட்டு வந்து சீக்கிரமா அந்த சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க பாட்டி. போய் குளிச்சு முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு சங்கர் சாரதா 2 பேருமே படுத்து தூங்குனாங்க. அன்னைக்கு ராத்திரி நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. வீட்டு திண்ணையில படுத்துக்கிட்டு இருந்த ஜமீன்தாருடைய வேலைக்கார லிங்கையாவுக்கு மழையினால தூக்கம் தெளிஞ்சுது. அவன் உடனே ஜமீன்தார பார்க்க வந்தான். ஐயா ஐயா, மழை அதிகமா பெஞ்சிக்கிட்டு இருக்கு,
இப்படியே மழை பெஞ்சதுன்னா அப்புறம் வயலெல்லாம் தண்ணி தேங்கி நின்னுடும். அப்புறம் நட்ட நாத்து எல்லாமே அழுகி போயிடுங்க ஐயா. முதல்ல வயல்ல நிக்கிற தண்ணியை திறந்து விடணும். வாங்க ஐயா, வயலுக்கு போலாம். அப்படின்னு சொல்லி அந்த ராத்திரி நேரத்திலேயே ஒரு விளக்க எடுத்துக்கிட்டு லிங்கையா ஜமீன்தார் 2 பேருமே வேக வேகமா வயலுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. வயலுக்கு போய் பார்த்தா ஜமீன்தாருடைய வயல்ல நிறைய தண்ணி தேங்கி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து, டேய், நீ சொன்னது நல்லதா போச்சுடா. சொன்ன மாதிரியே வயல் முழுக்க தண்ணி இருக்கு. இப்போ என்னடா பண்ணணும்? என்னங்க ஐயா பண்ணுறது? பக்கத்தில் தானே சங்கரோட வயல். அவன் வயலுக்கு இந்த தண்ணியை விட்டுடுவோம். அப்போ நம்ம வயல்ல இருந்து தண்ணி எல்லாம் போயிடும். அவன் வயலில் தான் தண்ணி தேங்கி நிற்கும். அவன் விளைச்சலெல்லாம் வீணாக போகட்டும். நாம் இப்போவே வரப்ப வெட்டலாங்க ஐயா. அப்படின்னு சொல்லி லிங்கையா வரப்ப வெட்டி விட்டான். வரப்ப வெட்டி விட்டதுனால தண்ணி எல்லாமே சங்கரோட வயலுக்குள்ள போயிடுச்சு. இவ்வளவு புத்திசாலியான வேலைக்காரன் என் கூட இருக்கிறது உண்மையிலேயே பெருமையா இருக்குடா லிங்கா. சும்மா இருங்க ஐயா, ஏதோ உங்க கருணை. சரி வாங்க ஐயா, விடியறதுக்குள்ள சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் அந்த சங்கர் வந்துட போறான். அடுத்த நாள் காலையில சங்கர் எழுந்துச்சு பார்க்கும்போது வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சங்கர் சாரதா கிட்ட, சாரதா, ராத்திரி முழுக்க மழை பெஞ்சிருக்கு போலையே. நீயாவது என்னை எழுப்பி இருக்கலாம்ல. ஐயோ, வயல் முழுக்க தண்ணி தேங்கி இருக்கா என்னன்னு தெரியலையே. என்னாச்சோ என்னமோ, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அப்படின்னு சங்கர் அவனுடைய வயலுக்கு போய் பார்த்தான். போய் பார்த்தா வயல் முழுக்க தண்ணி ரொம்ப இருந்துச்சு. என்ன இது? என்னோட வயலும் ஜமீன்தார் வயலும் பக்கம் பக்கம் தான் இருக்கு. ஆனா அவரோட வயல்ல கொஞ்சம் கூட தண்ணி இல்லையே. என்னோட வயல்ல மட்டும் ஏன் இவ்வளோ தண்ணி இருக்கு? அப்படின்னு சங்கர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல தான் ஜமீன்தாரும் அவனுடைய வேலைக்காரனான லிங்கையாவும் வயல் கிட்ட வந்தாங்க. அப்பதான் சங்கருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது. ஓஹோ, இதெல்லாம் ஜமீன்தாரோட வேலை தான் போல. அப்படி இல்லைன்னா அவரோட வயல்ல தண்ணி இல்லாம என்னோட வயல்ல மட்டும் எப்படி தண்ணி தேங்கும்? எதுக்கும் நேர்ல போய் கேட்டுடுறேன். அப்படின்னு ஜமீன்தார் அவருடைய வயல் கிட்ட நின்னுக்கிட்டு இருக்கும்போது சங்கர் அங்க வந்தான். ஐயா, இது அநியாயங்க ஐயா. உங்க வயல்ல தண்ணி தேங்க கூடாதுன்னு என் வயலுக்கு அனுப்பிட்டீங்க. இப்ப என்னோட வயல்ல இருக்கிற தண்ணியை நான் என்ன பண்ணுவேன்? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நான் பேசுனதை சரியா தான் பேசுறேன். நீங்க பண்ணது தான் ரொம்ப தப்பு. ஏண்டா, நீ என்ன கண்ணாலையா பார்த்த? எங்க வயல்ல இருக்கிற தண்ணிய உன்னோட வயலுக்கு அனுப்பி வச்சத எதுவுமே தெரியாம ராத்திரி ஏதோ கனவு கண்டுட்டு இங்க வந்து உளறிக்கிட்டு இருக்காத. இங்க பாருங்க ஐயா, மழை ஊர் முழுக்க தான் பெய்யுது. ஆனா உங்க வயல்ல சொட்டு தண்ணி இல்லாம என் வயல்ல மட்டும் தண்ணி இருக்கு. இத பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியாதா? இப்ப என்னடா சொல்ல வர? நான் தான் உன் வயல்ல தண்ணி விட்டனா? ஆமாங்க ஐயா. ஆமாண்டா, நான் தான் விட்டேன். இப்ப அதுக்கு என்ன? யாருக்கிட்ட போய் சொல்றியோ சொல்லிக்கோ போ. ஐயா, நீங்க இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். நான் ரொம்பவும் ஏழை. இப்படி உங்க வயல்ல இருக்கிற தண்ணிய என் வயல்ல விட்டா என்னங்கய்யா அர்த்தம்? என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிக்க கூடாதா? இப்ப என்னடா பண்ண சொல்ற? என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போ. இந்த ஊர்ல என் பேச்சு தான் செல்லும். ஏன்னா நான் பணக்காரன். உன் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, போ. ஐயா, என்னால உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆனா மேல இருக்கிற ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் உங்களுக்கு நல்ல தண்டனையா கொடுப்பான். அப்படின்னு சொல்லி கவலையா அவன் வீட்டுக்கு போனான். வீட்டுல போய் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு என்னோட வயலை நான் எப்படியாவது காப்பாத்திக்கிட்டே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அத சாரதா கவனிச்சு, என்னங்க ஆச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சங்கர் ஜமீன்தார் அவனுக்கு என்ன அநியாயம் பண்ணாரோ அத பொண்டாட்டி பாட்டி கிட்ட சொன்னான். அதை கேட்டு அவங்க, ஐயோ, இவ்வளவு பெரிய அநியாயமா பண்ணிட்டா அவன். ஆமா சாரதா, நம்ம வயலை நாம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். வா, வயலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ, அதிகமா மழை பெஞ்சதுல போற வழியில இருக்கிற கால்வாயில தண்ணி அதிகமா இருக்குங்க. அதை தாண்ட முடியாது. இப்போ என்ன பண்றது? நமக்கு வேற வழி இல்லை சாரதா. நாம எப்படியாவது வயல்கிட்ட போயாகணும். இல்லைன்னா அந்த ஜமீன்தாரு நம்ம வயலை என்ன வேணாலும் செய்வான். நாம எப்படியாவது கால்வாயை தாண்டி போய் அங்கேயே இருந்து வயலை பாதுகாக்கலாம். சரிங்க, ஆனா இந்த கால்வாயை எப்படி தாண்டி போறது? வீட்டுல பழைய பலகையெல்லாம் இருக்குல்ல, அது மேல உக்காந்துக்கிட்டு தாண்டி போலாம். அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் பலகையில ஏறி உக்காந்து அந்த கால்வாயை தாண்டி வயல் கிட்ட போனாங்க. அதுக்கப்புறமா சங்கர் காட்டுக்கு போய் காஞ்சு போயிருந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு வந்து வயலுக்கு பக்கத்திலேயே அவங்களுக்காக ஒரு சின்ன குடிசைய கட்டினான். அப்படி அந்த மழை நேரத்துல அவங்க அங்கேயே குடிசையில வாழ்ந்துக்கிட்டு ஜமீன்தாருடைய வயல்ல இருக்கிற தண்ணி மேல் பக்கமா அவன் வயலுக்குள்ள வந்துகிட்டு இருக்கும்போது அதை மண்ணை வச்சு மூடி
வேற வழியில அந்த தண்ணி போற மாதிரி அவன் செஞ்சிட்டான். அப்படி பக்கத்துல இருந்து அவனுடைய வயலை அவன் நல்லபடியா கவனிச்சுக்கிட்டான். அடுத்த நாள் மழையும் நின்னு போச்சு. அப்போ பக்கத்துல இருக்கிற கால்வாயில இருந்து மீனை பிடிச்சிட்டு வந்து சங்கர் கொடுத்தது வச்சு பாட்டி வீட்டுக்கு வெளியில ஒரு அடுப்புல அவங்களுக்காக சமையல் பண்ணி கொடுத்தாங்க. அதை அவங்க எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஜமீன்தாருடைய வேலைக்காரன் லிங்கையா ஜமீன்தார் கிட்ட போய் அங்க நடக்கிறது என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னான். அதை கேட்டு அவரு, டே சங்கர், நீ எவ்வளவு புத்திசாலிடா. எங்க நான் உன் வயலை வீணாக்கிடுவனோ அப்படிங்கிற பயத்துல வயல்கிட்டயே குடிசையும் போட்டுக்கிட்டு அங்கேயே இருந்து வயலை பாதுகாக்கிறியா? உன் வயலை எப்படி நாசமாக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி நேரம் வந்து சங்கர் மூடி வச்சிருக்கிற வரப்ப மறுபடியும் வெட்டிட்டு அந்த ஜமீன்தார் போயிட்டான். ஏதோ சத்தம் கேட்டதுனால கொஞ்ச நேரத்திலேயே சங்கர் எழுந்திருச்சு வெளியில வந்தான். அப்போ வரப்பு வெட்டிருக்கிறத பார்த்து அவனுக்கு விஷயமும் புரிஞ்சுது. ஐயோ, வரப்பு உடஞ்சிருச்சு போல, மறுபடியும் போடணும் அப்படின்னு மண்ணை எடுத்துக்கிட்டு போய் தண்ணி வர எடுத்த மறுபடியும் மண்ணு போட்டு மூடினான். தண்ணியும் நின்னு போச்சு. அப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த ஜமீன்தார் அவனுடைய வயல்ல தண்ணி விடும் போதெல்லாம் பக்கத்திலே இருந்துகிட்டு அந்த தண்ணி அவன் வயலுக்கு வராம பாதுகாத்துக்கிட்டு இருந்தான் சங்கர். இப்படியே நாட்களும் போச்சு. அறுவடை செய்ய வேண்டிய நேரமும் வந்தது. அறுவடை செஞ்சு பார்த்தா ஜமீன்தார் வயல்ல விளைஞ்ச விளைச்சலை விட சங்கரோட வயல்ல விளைஞ்ச விளைச்சல் அதிகமா இருந்துச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டு, தப்பு பண்ணிட்டேன். கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன்ல, அதனால தான் கடவுள் எனக்கு தண்டனையை கொடுத்துருக்கான் போல. அப்படியே சொல்லி ஜமீன்தார் அவன் பண்ண தப்ப தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள சங்கர் கிட்ட மன்னிப்பு கேட்டு தலை குனிஞ்சே நின்னுக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சங்கர் ஏழையா இருந்தாலும் ஊர்லயே பெரிய பணக்காரன் அவனுக்கு எல்லா விதத்திலயும் தொந்தரவுகள் கொடுத்தாலும் கூட தைரியத்தோட எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு கடைசியில அவனை விட அதிகமாவே விளைச்சல அவன் விளைய வச்சான். நாம தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்குமே அநியாயம் பண்ணக்கூடாது. அப்படி அவங்களுக்கு நம்ம அநியாயம் பண்ணா கடவுள் நமக்கு அநியாயம் பண்ணிடுவான் அப்படிங்கறத நாம மறக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே நேர்மையா மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணத்தோட இருக்கணும்.